நெட்டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் கங்குவாவோட டீசர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இந்த கங்குவா டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நைட் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் நேற்று நைட்டு 11க்குலாம் இந்த டீசர் தான் பார்த்தேன். கொஞ்சம் லேட்டு தான். அந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குது. டீசர் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதுனா இது அவசரமாக இது ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க கம்பெனி டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விடணுன்னு டக்குன்னு கட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இன்னும் 30 நாளுக்குள்ளே ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இந்த டீசர்லேயே அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்தது. அதெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. சில ஷார்ட்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. பங்கம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதையும் தாண்டி சூர்யாவோட இந்த லுக்கு வேறு மாரி இருந்ததுங்க. சரியான லுக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த ட்ரெய்லரில் டீசரில் சில வார்த்தைகள் வருது. கேலண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இந்தமாதிரி சில வார்த்தைகள் வருது. அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியல. கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் சூர்யா எல்லாரையும் பொழந்து கட்டுற மாரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சூர்யாவாக இருக்க சான்ஸ் அதிகம். ஏன்னா இந்த ஷாட்டில் பின்னாடி சூர்யா இருக்க மாரி காமிச்சிருக்காங்க. அவர் தான் எல்லாரையும் பொழந்து கட்டுற மாரி சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது இன்ட்ரோல் இல்லைனா இன்ட்ரோவில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டுங்க செம்மையாக இருந்தது. இந்த ஷாட்டு எப்படி இது எடுத்தீங்கன்னு தெரில. கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க. சீரியஸ்லி இது ரியலாக பண்ணி எடுத்தாங்களா இல்லை இவங்களே இதை க்ரியேட் பண்ணி எடுத்தாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரியலாக எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ மெனக்கிட்டு ரிஸ்க் எடுத்து நிறைய இதுவும் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த முதல்ல ஷாட் ரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்களா எனக்கு டவுட்டு தான். தெரிஞ்சு க்ரியேட் பண்ணியிருக்க சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். தெரிஞ்சால் நம்மளும் சொல்லி விட்ருங்க. அதுக்கப்புறம் டீசர்லே சில வார்த்தைகள் இப்போ சொல்லியிருக்காங்க. ஃபிரோசியஸ்ன்ற ஒரு வார்த்தை. இந்த மாதிரி நிறைய வார்த்தை வருது. எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ ஒரு மீனிங் இருக்கணும். எல்லாம் ஏதோ ஒரு குடியிருக்கிற மக்களோட பேருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு தெரியல எனக்கு சரியா. அதுக்கப்புறம் இந்த ஷாட்டில் சூர்யா அவர்கள் வர மாதிரி எல்லோரும் நவுந்து நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. அதுக்கப்புறம் வில்லன் இந்த படத்துலேயே வேறு லெவலில் ஒரு டெரிஃபிக்கான வில்லன் இந்த பாபி டால் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பாபி டோல்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அந்த ஒரு வில்லன் நம்ம அனிமல் படத்துலையும் பார்த்துருக்கோம். அவ்வளோ வேறு லெவலில் வேறு லெவலில் இருக்க அந்த ஒரு வில்லன் இந்த படத்தில் எப்படி காட்ட போகிறாங்கன்னு தெரில. அந்த ஒரு ஷாட்டில் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஷாட்டை கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வில்லனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கும், ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தில் எப்படி சிவானா எப்படி எடுக்க போகிறாரு, எந்த மாதிரி எடுக்க போகிறாரு தெரியல. அவரோட ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி அந்த ஒரு படம் இருக்குல்ல, விஸ்வாசம், இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக ஓகே டு வாட்சாக இருக்குது. அதுக்கப்புறம் விவேகம் இருக்குது. விவேகம் படம் தான் சிவா அண்ணனுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளாப்பான மூவியாக இருக்கு இல்லையா. அந்த ஒரு படம் அந்த மாதிரி இந்த ஒரு படம் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு பயமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குன்னு நம்புவோம். ஆனால் எல்லோரும் 100% நம்பிடாதீங்க. கண்டிப்பாக 1% இந்த படம் ஆவரேஜாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஓரம் கட்டிட்டு